வெல்கம் டு தன்சிராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் பர்த்தா ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது முட்டை ஆட் பண்ணி செய்யறது. இதுக்கு முதல்ல வந்து சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இது ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வச்சிடுங்க. இப்போ குக்கரில் 2 விசில் வரட்டும். சிக்கன் நல்லா பாயில் ஆகி வரட்டும். சிக்கன் பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம அதுக்கான மசாலா செஞ்சிடலாம். இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம், 3 வெங்காயம் வந்து விழுதாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சிக்கனில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ இதில் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நிறைய ஆட் பண்ணாதீங்க. கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது வந்து காரம் வராது, கலருக்கு மட்டும்தான். ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், தொக்கா இருக்கும். இப்போ இதில் வந்து 2 பெரிய தக்காளி அரைச்சி விழுதாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகணும். ஒரு பக்கம் விசில் வந்துட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் மசாலா ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ இதில் 100 ml அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் தனியாக. சிக்கன் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போது பாயில் ஆகிருக்கிற சிக்கனை எல்லாம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. பாயில் ஆன இந்த சிக்கன் எல்லாம் தனித்தனியாக இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. எலும்பு இருக்கக்கூடாது, எலும்பெல்லாம் எடுத்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சிக்கன் தனியாக எலும்பு தனியாக எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் போன்லெஸ் சிக்கன் எடுத்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலா திக்கானதுக்கப்புறமா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பிச்சு வச்சுருக்க இந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா சிக்கனும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 2 எக்கு நல்லா பாயில் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிரேவியில் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம சிக்கன் பாயில் பண்ண தண்ணி இருக்கும்ல, அது ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி உங்களுக்கு திக்காக வேணும்னா ஆட் பண்ண வேணாம். கிரேவி எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
பாருங்கள் எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் பாயில் பண்ணி வச்சுருக்க முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை ஆட் பண்ணுறதுனால இதோட டேஸ்ட் கூடுதலாகவும் இருக்கும். ரிச்சாக க்ரீமியாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச்சப்பாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வந்து தேங்காய் அரைச்சி தக்காளி போட்டு செய்கிற மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரீமியாகவும் ரிச்சாகவும் இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக சர்வ் பண்ணியாச்சு. இந்த ஆசமான ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய்.